சுகமே சொல்லுங்கய்யா. ஐயா வணக்கம். ஓம் நமோ நாராயணி. ஐயா வக்ர சனி உறவுகள் பார்த்து பயப்படுறது. வக்ர சனி என்னதான் செய்யும்? அருமையா. வக்ர சனி என்பது ஒரு ஜாதகத்துல, பிறந்த கால ஜாதகத்துல நீங்க பார்க்கும்போது தெரியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல ஆர் அப்படின்னு இங்கிலீஷ் எழுதியிருப்பாங்க, அல்லது வான்னு போட்டிருப்பாங்க. அது என்னன்னா வக்ரம், அவ்வளவுதான். இந்த விஷயத்தை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இது சில ஜாதகங்களில் குறிப்பிடப்படாமல் இருக்கும். சில ஜாதகங்கள் குறிப்பிடப்படாமல் இருக்கும். அப்ப எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, சூரியனிலிருந்து சனி 5, 6, 7, 8, 9 இடங்களில் போகும்போது இந்த வக்ரம் துவங்குகிறது. 9 முடிஞ்சோடனே வக்ரம் நிவர்த்தி ஆயிடும். இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறந்த கால ஜாதகத்தில் ஒருவருக்கு சனி பகவான் வக்ரம் ஆயிருக்கார். இப்ப டிரான்சிட்ல சனி வக்ரம் ஆகிறார். கண்டிப்பாக நல்ல தொழில் முன்னேற்றத்தையும், வருமானத்தையும், சிறப்பான அதிகாரத்தையும், நல்ல பலன்களையும் சனி பகவான் செய்வார். ஒருவேளை இயற்கையாக உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரம் ஆகவில்லை, இப்போ சனி பகவான் டிரான்சிட்ல வக்ரமாக இருந்தால் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும், புதிய தொழில் விருத்தியை தவிர்க்கவும், பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்க பண்ணாம இருக்கணும். சரி, ரைட், இது 2 செஞ்சாச்சு. ஐயா வக்ர சனியில் பிறந்தவர்கள், எங்களுக்கு பிறந்ததுலேருந்தே வக்ர சனிங்கயா, எங்களுக்கெல்லாம் எப்பயுமே சனி வக்ரமா தான். இது நிறைய பேருக்கு ஒரு வருத்தமா இருக்கு. எங்க ஜாதகத்துல சனி வக்ரம், நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? பயப்படவே வேண்டாம். 2க்குமே ஒரு அற்புதமான பரிகாரம். வக்ரம் என்றால் இயற்கைக்கு மாறுபட்டது. இயற்கையா ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு மாறுபட்டது தான் வக்ரம். பிறந்த காலத்தில் சனி வக்ரமாக இருந்தாலும், நிகழ்காலத்தில் டிரான்சிட்ல சனி வக்ரமாக இருந்தாலும், இந்த எளிய பரிகாரம் உங்களை விமோச்சனத்திற்கு கொண்டு செல்லும். என்ன பரிகாரம் தெரியுங்களா? கூரை இல்லாத தெய்வங்கள் எல்லா ஊர்லயும் இருக்கு. கூரைன்னா என்னங்க சார் அப்படின்னா கோபுரம். கோபுரம் இல்லாத தெய்வங்கள், கோபுரம் இல்லாத தெய்வங்களை வணங்கும் பொழுது வக்ரச்சனி உங்களுக்கு வாழ்வில் செல்வத்தை தந்துவிடும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, அய்யனார் கோயில், கருப்பராயன் கோயில், காளியம்மன் கோயில், அந்த மாதிரி தெய்வங்கள் நிறைய இருக்கு. அந்த தெய்வங்களுக்கு வழிபாட்டை மேற்கொண்டால் வக்ரச்சனியில் பிறந்தவர்களுக்கும், நிகழ்காலத்தில் வக்ரச்சனியை கண்டு பயப்பவர்களுக்கும் இந்த கூரை இல்லாத தெய்வங்கள் அருள் புரிந்து உங்களை சதா காலமும் நல்ல வெற்றி பயணத்திற்கு அழைத்து செல்லும். வாழ்த்துக்கள். வணக்கம்.